அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, மீண்டும் சீமான் அவர்களுடைய மைக் சின்னத்துக்கு ஏற்பட்ட சிக்கல். அதாவது உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தல்ல மிக 4 முனை போட்டியா தமிழ்நாட்டுல மிக ரொம்ப பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் தேசியத்தை முடக்கவும், நாம் தமிழரை முடக்குவதற்கான புறவாசல் வழியாக திராவிடமும், ஆரியமும் வந்து சதி வேலைகள் செஞ்சாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து என்ஐஏ ரைடு விட்டதா இருக்கட்டும், அண்ணனும் பழைய விவசாய சின்னத்தை வந்து பறிச்சு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு கொடுத்தா இருக்கட்டும், பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் திடீர்னு வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க வந்து போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்லாம் கொடுத்து ரொம்ப கிளிகளுப்பு ஏற்படுத்தினாங்க. சரிங்களா, பாத்துக்கிறங்க. அது எந்த கட்சியோட? திராவிட தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி. பாத்துக்கிறீங்க, பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிச்சா. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அண்ணங்களும் வந்து நீதிமன்றங்கள் போய் எல்லாம் முறையிட்டாங்க, கிடைக்கல. அப்புறம் நம்மளுக்கு கடைசியா மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. சரி, எங்களுக்கு சின்னப்பா பெரிய விஷயமே இல்லப்பா, எங்கிட்ட இருக்க மக்கள் பூரா நானா சேர்ந்த கூட்டம்ல, நானா சேர்த்த கூட்டம்ல, தானா சேர்ந்த கூட்டம். எங்கிட்ட இருக்க பிள்ளைகள் பூராமே எங்களோட எண்ணங்களையும் கொள்கையும் பார்த்தே சேர்ந்திருக்காங்க. சின்ன எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைக் சின்னம் கிடைச்சு நம்ம பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தை திடீர்னு என்ன பார்த்தா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்னம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்க பாருங்க, அந்த மைக் சின்னத்துக்கும் அங்க பொறிக்கப்பட்டுள்ள, அதாவது வாக்கு பதிவு எந்திரத்துல பொறிக்கப்பட்டுள்ள சின்னத்துக்கும் சின்ன மாறுதல் இருக்கு. நம்ம கொடுத்துருக்க தேர்தல் சின்னத்துல வந்து மைக் சின்னத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்காது, அங்க இருக்கு. அதனால சின்ன வித்தியாசம் இருக்கு, இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து தலைவர்கள்லாம் போயிட்டு அங்க தேர்தல் ஆணையத்தை போயிட்டு மனு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை மாத்திருவாங்க. போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொரு பக்கத்து என்ன பண்றாங்க, அவங்க திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி நம்மளுக்கு மைக் சின்னம் இருக்குல்ல, அதுக்கு மேலேயே அண்ணனுடைய பழைய சின்னமான விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஓட்டு போட்டுருவாங்களாம். இவங்களுக்கு ஐடியாவை பாருங்க எப்படிலாம் பண்றாங்கன்னா, அந்த திருட்டு புத்திகாரங்களுக்கு இதுதான் இருக்கும். ஆரியத்துக்கு திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்தை பார்த்தா கண்டாத எப்படிலாம் கருத்தியல் ரீதியாக மோத முடியாமல் எப்படிலாம் பண்றாங்கன்னு பார்த்துக்கிறங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு காமெடி பார்த்தேன், மிக சிறப்பா இருந்துச்சு. அதாவது எல்லா கட்சியுடைய வேட்பாளர்களும் வந்தா ஆளாத்தி எடுப்பாங்க, இவர்கள் தான் வந்து ஆளாத்தி எடுத்தா பணம் கொடுப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர், தென்காசி வேட்பாளர் மதிவாணன் அவர்கள் அண்ணன் வராங்க, மக்கள் ஆளாத்தி எடுத்து அவர்கள் பணம் கொடுக்குறாங்க. இதுதாங்க புரட்சி, இதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்லுவார்ல. மாற்றம் என்பது அவர்கிட்ட தான் நம்ம எப்படி தனிப்பட்டு இருக்கணும் அப்படின்னும். ஆனா ஆரியமும் திராவிடமும் அண்ணனுக்கு சேரக்கூடிய கூட்டத்தையும் அண்ணனுடைய பேச்சுக்களை பார்த்து கதறிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. கண்டிப்பா தமிழ் தேசியம் வந்து இந்த தேர்தலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு, அது மட்டும் நம்ம உறுதியா சொல்லுவோம். இன்னும் தமிழ் தேசிய பிள்ளைகள் வந்து சும்மா இருந்திருப்பாங்க, இவருக்கு இந்த சின்னத்தை முடக்கிறது, இந்த மாதிரி குழுமால் வேலைகள் பண்ற சொல்லதான் பல தம்பிகள் வந்து ரொம்ப வீரியமா வந்து இப்போ களத்துல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ ஒன்றாக வேண்டும் தமிழர், வென்றாக வேண்டும் தமிழ் தேசியம், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம், அடுத்த தலைமுறையை வாழ வைப்போம். என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு கொடுத்து தமிழ் தேசியத்தை ஊக்குவிக்க வலுப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.